அன்பான வணக்கங்களையும் பணிவான நமஸ்காரங்களையும் உங்கள் அனைவருக்கும் சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் தண்டபாணி. நீங்கள் இப்போ நான் என்ன பேச போகிறேன்றதை நீங்களே கணிப்பிச்சுப்பீங்க, பாருங்கள். அருணகிரி நாவிற்பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார்கணம் மொழி போதினில் அமராவதி இமையோர் செவியடைக்கும் அண்டம் உடைக்கும். யாரை பற்றி பேசணும்னு புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம், கந்தர் உரை கழுகுமலை கண்டதினால் மறையவராய் முந்தைவினை நீக்கியதும் முருகனது புகழ்பாடும் சிந்தையுடன் புலமை பெற்று சித்தன் மேல் காவடிக்காம் சிந்துபாடு அண்ணாமலை சிந்தையுறு பதம் போற்றி. இப்போ நம்ம அண்ணாமலை கவிராயரை பற்றி பேச போகிறோம். அவரை பற்றி நம்ம நினைக்க போகிறோம். அண்ணாமலை கவிராயர் காவடி சிந்து எழுதினவர். காவடி சிந்து பாடல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுன்றதை விட எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம எல்லாரை விட முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணாமலை கவிராயர் சென்னிக்குளம், திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் அந்த பகுதியில் கழுகுமலை பக்கத்தில் சென்னிக்குளம்ன்ற ஊரில் பிறந்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு மாதிரி, நான் சின்ன வயசுலேயே அவர் அதாவது 1860 1891 வரைக்கும் தான் இருந்திருக்கார். அவர் ஒரு 30 வருஷம் இருந்திருப்பார்னு வச்சுக்கோங்களேன். அருமையான இந்த உலகம் இருக்கும் வரை அழியாத புகழ்பெற்ற காவடி சிந்தை பாடிட்டு போயிட்டார். முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்களில் காவடி சிந்து பாடல்கள் ஒன்று. சரி, அண்ணாமலை பற்றி இருக்கட்டும். அவரை நம்ம பாதம் தொட்டு வணங்கி அவருடைய காவடி சிந்தால் ஒரு தூக்கு தண்டனை கைதி உயிர் பிழைத்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த கழுகுமலை பகுதியில் நிறைய மேடை நாடகங்கள்லாம் நடக்கும். அந்த மேடை நாடகங்களில் ஹார்மோனியம் வாசிக்கிறவர் ஒருத்தர். அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் பேர் காதர். அவர் பேர் காதர், கால்பெட்டி காதர். அப்போல்லாம் ஹார்மோனியம் கால்பெட்டியில் தானே வாசிப்போம், காலால் தான் தள்ளிட்டு வாசிப்பாங்க. இப்போ கூட நிறைய மேடை நாடகங்களில் காலால் தள்ளிட்டு தான் வாசிப்பாங்க. ட்ரைலர் மிஷின் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால்பெட்டி காதர் கழுகுமலை கால்பெட்டி காதர் அவர் பேர். அவர் நம்ம காவடி சிந்தை பாடினார்னா அவ்வளோ அருமையாக பாடுவாராம். வள்ளி திருமணத்தெல்லாம் காவடி சிந்து திருப்புகழ் அதெல்லாம் ரொம்ப மனம் உருகி பாடுவாராம். அந்த பகுதியிலேயே ஏகப்பட்ட ரசிகர்கள் அவருக்கு. இன்றைக்கி காதர் பாடுறாரு, காவடி சிந்து கண்டிப்பாக பாடுவார், திருப்புகழ் பாடுவார், நம்ம இன்றைக்கி நாடகத்துக்கு மிஸ் பண்ணாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் வருமா. அதாவது ஒரு சிறப்பு ஹார்மோனியம் காவடி சிந்து காதர் அப்படின்னா கூட்டம் பிச்சின்னு வருமா. அப்படி அவர் பாடுவார். காவடி எங்கே இது பண்ணாலும் காவடி சிந்து பாடலில் அவர் மெயினாக பாடிடுவார். அதனால் அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் அந்த பகுதியில் இருந்தாங்க. அவருடைய விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு கிரக கோளாறுன்னு வாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி காலம் செய்த ஒரு கோலத்தில் அவர் இவர் செய்யாத ஒரு குற்றம், இவர் செய்யாத ஒரு கொலை, அதுக்காக வேண்டி இவர் எடுத்துன்னு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. கோர்ட்டுக்கு வருது, கேஸ் வருது. எல்லா விதமான சாட்சிகளும், அதாவது தெய்வத்தினுடைய சோதனையாக இவருக்கு எதிர்ப்பாக இருக்கிறதால இவருக்கு ரொம்ப மனம் நொந்து போய் அந்த நீதிபதி இவருக்கு மரண தண்டனை எழுதி பேனாவை உடைச்சி போட்டு போயிடுறார். அவரே கண்ணில் தண்ணி விட்டு போகிறார். இவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் இவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதிட்டு அவர் பாட்டுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுன்னு போயிடுறார். ஏன்னா சாட்சிகள் இவருக்கு எதிர்ப்பாக இருக்குது. ஆனால் இவர் அந்த தவறை செய்யலை, அந்த கொலையை இவர் செய்யலை. எப்படி இருக்குது பாருங்கள். அதுதான் இறைவனுடைய விளையாட்டு. சரி, இப்படியே போச்சு. அந்த நாளும் வந்தது. அவருக்கு என்னைக்கு தூக்கு தண்டனைன்னு சொன்னாங்களோ அந்த நாள் வந்தது. அந்த நாள், அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த ஜெயிலே பெறலுவாராம். முருகா, நான் உன்னை இப்படி பண்ணினேன், அப்படி பண்ணினேன், காவடி சிந்து பண்ணினேன், திருப்புகழ் பாடினேனே, என்ன நீ இது மாதிரி பண்ணலாமா, இதுதான் உன்னுடைய ஆசைன்னா நீ செஞ்சுக்கோ, அம்மா வள்ளியம்மா, தெய்வானையம்மா, என்னை இது பண்ணக்கூடாதா, காப்பாற்ற மாட்டிங்களா,
சரி ஓகே. இதுதான் உங்க ஆசைன்னா, நீங்க நிறைவேத்திக்கங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், அடுத்த பிறவியில கூட நான் வந்து இதே மாரி பொறந்து நெறைய காவடி சிந்து பாடணும் முருகா, அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாராம், புலம்புவாராம், புலம்புவாராம். அப்படி வந்து குலுங்கி குலுங்கி அழுவாராம். முருகா, முருகா, முருகான்னு தான் சொல்லிட்டு இருப்பாராம் ஜெயில்ல. இவரு அழறத பார்த்துட்டு, அங்க இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் கூட வந்து அழ ஆரம்பிச்சாங்க. அந்த நாள் வந்தது. அவர வந்து தூக்குல போடுறதுக்கு உண்டான நாள் வந்தது. அதாவது காலையில 6 மணிக்குள்ளார 6 மணிக்கு 7 மணிக்குள்ளார வந்து அவர போயி தூக்குல போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு குடுத்தாச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க. தூக்குல போடுறவர் வந்துட்டாரு, நீதிபதி வந்துட்டாரு, வக்கீல் வந்துட்டாரு, இவங்க ஊர்க்காரங்கலாம் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து அந்த தூக்குல போடுறவரே குலுங்கி குலுங்கி அழுதாராம். "ஐயா! நான் வந்து உன்னோட காவடி சிந்த கேட்டுருக்கேன்யா. இந்த நிலைமை எனக்கு வரணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதாராம். ஜட்ஜ் அழுதாராம், வக்கீல் அழுதாராம், ஊர் ஜனங்கள்லாம் அழுதுதாம். சரி, கொண்டு போய் தூக்கு மேடையில நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே ஒரு ஃபார்மாலிட்டி கேட்பாங்கல்ல, கேட்பாங்க. அதனால வந்து, "உங்களுக்கு கடைசி ஆசை என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவர் சொல்லியிருக்காரு. "ஐயா! நான் வந்து ஹார்மோனியம் வாசிப்பேன். எனக்கு வந்து நான் பல வருஷமா வாசிச்சிருக்கேன் ஹார்மோனியம். முருகனுக்காக வேண்டி வாசிச்சிருக்கேன். அதனால வந்து எனக்கு ஒரு ஹார்மோனியம் இருந்தா கொஞ்ச நேரம் வாசிச்சுட்டு நான் வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. துணிஞ்சிட்டார். போ சாகிறதுன்னு முடிவாகி போச்சு. இதுதான் முருகனுடைய முடிவுன்னு முடிவாகி போச்சு. போறது தான் போறோம். ஒரு காவடி சேர்ந்து பாடிட்டு போவோம். அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். "ஹார்மோனியம் எங்கப்பா?" அப்படின்னு கேட்டுருக்காங்க. அந்த ஊர்க்காரங்க, "நான் கொண்டு வந்திருக்கேங்க. இவரு இந்த ஹார்மோனியத்த தான் ரொம்ப லைக் பண்ணாரு. ரொம்ப விரும்பினாரு. இவரு போகும்போது இதையும் அவர் கூடவே போட்டு அனுப்பிடலான்னு எடுத்துன்னு வந்திருக்கோம். குடு ஹார்மோனியத்த குடு." வாங்கினார். அவரு சும்மா அப்படியே குழந்தைய தடவற மாரி ஃபிங்கரிங் பண்ணார். ஹார்மோனியம் பண்ணார். ஒரு மாரி பாடுனார் பாருங்க பாட்டு. அடடடடடடா! என்ன மாரி அதாவது அப்படியே வந்து "சுருளிமலை மீதில் மேவும் சீலா, உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேலா. பசும் தோகைமயில் மீதில் ஏறி வாகுடனே காத்தருளுதையா முருகையா." இத பாட்ட இத மாரி ஆரம்பிச்சு இப்போ ஏகப்பட்ட இது ஒரு ஒரு காவடி சிந்து பாடுறாரு. திருப்புகழ் பாடுறார். பாடிட்டு பாடுறாரு. எல்லாமே வந்து அப்படியே மெய்மறந்து போய் நிக்கிறாங்க. எல்லாமே மெய்மறந்து போய் நிக்கிறாங்க. யாரும் கண்ணு கூட வந்து இது பண்ணல. சரி, டக்குன்னு வந்து அந்த இவருக்கு இதில என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல யாருக்கும் தெரியாம அருவமாய் முருகன் வந்திருக்கார் அப்படின்னு வந்து நம்ம நம்புவோம். இப்போ டக்குன்னு வந்து அந்த இவருக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி ஆயிப்போது. இவரு வந்து பாடி முடிச்சுட்டு முருகா, முருகா, முருகான்னு மூர்ச்சையா போய் அந்த ஹார்மோனியத்து மேலயே விழுந்துடுறாரு. எல்லா கார்டும் வந்து பிரஸ் பண்ண உடனே அந்த ஹார்மோனியத்துலேருந்து ஒரு ஒரு ஓசை வருது. வரும்ல அது மாரி ஒரு ஓசை. வந்த உடனே அப்புறம் இவர மூஞ்சில தண்ணி தெளிச்சு இவர இது பண்ணி எழுப்புறாங்க. இவர முகத்தில தண்ணி தெளிச்சு எழுப்பும்போது அந்த வக்கீலுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஐடியா ஒண்ணு ஃபார்ம் ஆயிடுது. "நிறுத்துங்க. இப்ப இவர தூக்குல போட முடியாது. நீங்க குறிப்பிட்டது 7 மணி. இப்ப மணி 7 மணியெல்லாம் கடந்து போச்சு. 7:30 மணிக்கு மேல ஆயிப்போச்சு. அந்த நேரத்தில வந்து தூக்குல போடலன்னா, இப்ப வந்து தூக்குல போட முடியாது. இத வந்து நானு ஆட்சேபனை பண்றேன்." அப்படின்னு உடனே அப்படியே வந்து எல்லாருமே அது அது உண்மதான். அந்த நேரத்தில வந்து தூக்குல போடலைன்னா, அப்புறம் வந்து தூக்குல போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட கேள்விப்பட்டுருக்கோம். சரி என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடில. பேசாம வந்து காலம் கடந்து போச்சு. இவர வந்து இப்ப தூக்குல போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் ஆணித்தரமா அடிச்சு பேசுறாராம். எல்லா அதிகாரிகளும் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்களாம். ஜனங்கள்லாம் வந்து கூட்டத்தில இருக்கவங்கலாம் வந்து குதூகலிக்கிறாங்களாம். ஆனா, அத அப்படியே விட்டுற முடியுமா? மேல் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகுது. மேல் கோர்ட்டுக்கு போம்போது, அந்த ஜட்ஜி கேட்குறாரு, "என்னய்யா தூக்குல போடுறவன போய் வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு, என்ன பண்ணான் அவன்? என்ன பண்ணான் அவன்? எப்படி பண்ணான்? என்ன விஷயம்ன்னு?" "இல்லைங்க, இது மாரி வந்து ஒரு பாட்டு ஒண்ணு ப ப காவடி சிந்து பாடுனாரு. அதில நாங்கலாம் லயிச்சு போய் நின்னுட்டோம்." அப்படின்னு. அது இப்ப ஹார்மோனியம் எடுத்துன்னு வாப்பா. இப்ப பாடு அந்த என்ன பாட்டு பாடுன? காவடி சிந்து பாடு நான் கேட்குறேன்." அதே மாரி பாடியிருக்காரு. அதே மாரி காவடி சிந்த எடுத்து அடி விட்டுருக்காரு. பாடுன உடனே அவரும் வந்து ஸ்டன் ஆயி நின்னுட்டாராம். அவர் குடுத்துருக்காரு ஒரு தீர்ப்பு. இவ்ளோ அருமையா பாடுறான், இவ்ளோ மென்மையா பாடுறான், இவ்ளோ மென்மையான மனிதனா இருக்கான், மென்மையான இதயத்துக்கு சொந்தக்காரனா இருக்கான், ஒரு முருக பக்தனா இருக்கான்.
இவன் இவன் வந்து எந்த ஜாதி மத பேதங்கள் அப்பாற்பட்ட ஒரு மனிதனாக இருக்கான். இவன் போய் ஒரு கொலையை பண்ணியிருப்பானா? இவன் இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான். இந்த கேஸை நான் தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அங்கே தான் முருகன் நிற்கிறான். எந்த முருகன்? கழுகுமலை முருகன் அங்கே தான் நிற்கிறான். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்றது இந்த காதர் பாட்ஷாவினுடைய கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பவும் வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி, தேனும் பாலும் உடலுக்குருதி, வேலும் மயிலும் உயிருக்குருதி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே. வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே. மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே. ஆதியோடும் மந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே. ஆனதனி மந்திரரூப நிலை கொண்டது ஆடுமையில் என்பது அறியேனே. நாதமோடு விந்து வானவுடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனே. நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே. சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து எனையாழ்வாய். சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே. சோகம் அது தந்து எனையாழ்வாய்.